திருவாரூர் மாவட்டம் கருப்பு கிலார் என்ற பண்பாடு, பாரம்பரியம், கல்வி விழுமியங்கள் நிறைந்த ஊரை சேர்ந்தவர். தமிழனின் மனமும் மனித நேயமும் கலந்த அந்த மண்ணின் மகத்துவத்தை தனது வாழ்க்கை முழுவதும் அவர் எடுத்து செல்கிறார். வீரசேகரன் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஆரம்பித்து அசாதாரண சாதனைகளை நிகழ்த்தியவர். நவ் ஆர் நெவர் என்ற தத்துவத்தை தனது வாழ்க்கையிலேயே நடைமுறைப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் திருச்சி பெல் நிறுவனத்தில் 18 பணியாற்றி, அதோடு மட்டுமல்லாமல் தொழிலாளர்களுக்கான கல்வி ஆசிரியராக கூடுதல் பொறுப்பையும் ஏற்று ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், இண்டஸ்ட்ரியல் விசிட் போன்ற பயிற்சிகளை சக ஊழியர்களுடன் இணைந்து நடத்தி பல ஊர்களுக்கு அவர்களை அழைத்து சென்றவர். 1995 முதல் 2013 வரை சவுதி அரேபியாவில் டிராப்ட்ஸ்மேனாக தனது பணியை ஆரம்பித்து பின்பு ப்ராசஸ் என்ஜினியர், கடைசியாக லீட் என்ஜினியராகவும் உயர்ந்தார். இது அவரது உழைப்புக்கு, தொடர்ச்சியான கற்றலுக்கும் ஒரு சாட்சி. சவுதி அரேபியாவில் இருக்கும் காலத்தில் தமிழ் மற்றும் பண்பாட்டை மறக்காதவர் தமிழர் பேரவையை உருவாக்கி பொங்கல் விழா, நாடகம், பட்டிமன்றம், கவிதை அரங்கம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வெளிநாட்டிலும் தமிழின் மனத்தை பரப்பினார். அன்புடன் வீரா என்ற யூடியூப் சேனல் மூலம் வாழ்க்கை, இலக்கியம், ஊக்கம் ஆகியவற்றை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார். டோஸ்ட் மாஸ்டர் இன்டர்நேஷனல் மூலம் தொடர்பு திறன், தலைமை திறன் ஆகியவற்றை வளர்த்து கொண்டு பலரையும் அதற்குள் அழைத்து சென்றுள்ளார். சவுதியில் இருந்து திருச்சி திரும்பிய பின்பு திருச்சி டோஸ்ட் மாஸ்டர் கிளப்பின் முதல் ஆண்டு தலைவராக பொறுப்பேற்று தற்சமயம் மணிமொழி இயக்குநராகவும் இருந்து கொண்டு நட்புலரில் 2 ஆண்டுகளுக்கு மேல் பயணித்து வருகிறார். புத்தக பணிகளிலும் அவர் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார். நல்லதோர் குடும்பம் என்ற மொழிபெயர்ப்பு நூல், மேலும் 2 இணை எழுத்தாளர் நூல்கள், கீழ்வாலை ராக் ஆர்ட்ஸ், ஏன்ஷியன் தமிழ், தொல்லியல் துறையில் உள்ள சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடன் இணைந்து இந்த 2 நூல்களை வெளியிட்டுள்ளார். இத்தனை பரிணாமங்களில் செயல்படும் இவரின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் ஒரே செய்தி: நேரம் கிடைக்கும் போது செய்வோம் என்று ஒத்தி வைக்காது. இப்போதே செய்யவிட்டால் எப்போதும் செய்ய முடியாது. அதுதான் நவ் ஆர் நெவர். இன்று நாம் செய்யும் சிறிய முயற்சியே நாளை பெரிய வெற்றிக்கு விதையாகிறது. அந்த விதையை விதைக்க துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சலை செயல்பாடாக மாற்றிய மனிதர் தான் திருவாரூர் மாவட்டம் கருப்பு கிளார் மண்ணில் பிறந்து உலகளாவிய அனுபவங்களை சேர்த்து நம்முன் நிற்கும் திரு வீரசேகரன் அவர்கள். இத்தகைய அனுபவமும் அறிவும் ஊக்கமும் நிறைந்த அவரை நட்புலரி மேடையில் இப்போது இல்லை என்றால் எப்போதும் இல்லை என்ற தலைப்பில் உரையாற்ற அன்புடன் வரவேற்று கைத்தட்டலுடன் திரு வீரசேகரன் அவர்களை வரவேற்று இந்த மேடை அவரிடம் ஒப்படைக்கிறோம். ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ் சார். நன்றி. அன்புகளும் சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த நட்புலரி நல் காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொண்டு தொடங்குகிறேன். இன்று நம்மிடையே இருந்து மறைந்திருக்கின்ற அன்பு சகோதரர் ஏழுமலை அவர்கள் இறை அருளோடு ஒன்றி அங்கு அமைதியோடு நம் அனைவரையும் காத்தருள அவருக்கு அன்பான அஞ்சலியை செலுத்தி இந்த நிகழ்ச்சிக்குள் செல்லுகிறோம். நவ் ஆர் நெவர். இதுக்கு இந்த நொடியில நான் ஒன்று செஞ்சே ஆகும். நவ் ஐ ஹவ் டு டூ ஒன் திங். வாட் இஸ் தட்? நான் நன்றி சொல்லியே ஆகணும். யாருக்கு அப்படின்னா, தொடர்ந்து நான் எல்லாருக்கும், இங்க உள்ள அனைவருக்கும் நன்றி சொல்லி ஆகணும். இதுல ஒரு நகைச்சுவைக்காக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நீங்க ஒன்றும் தப்பா எடுக்க வேணாம். நேற்றைய பொழிவு தான் என்னுடைய பொழிவு. அந்த நேற்றைய நாள்ல முந்தா நாள் நைட்டு ஒரு அக்கா ஃபோன் பண்ணி, டேய் தம்பி, நாளைக்கு நீ தானாம்லடா,
அதெல்லாம் நீ எடுக்கல, நான் தான் எடுக்கணும். அக்கா, காத்தருளுங்கள் அக்கா. நான் பயந்துகிட்டு இருந்தேன்க்கா. நான் ஒண்ணுமே இந்த சூழ்நிலையில ப்ரிப்பேர் பண்ண முடியலையே. எப்பவும் மாரி நாளைக்கும் போய் நம்ம சொதப்ப தான் போறோமா? அப்படின்னு பயந்துட்டு இருந்தேங்க. தெய்வம் மாரி வந்து காப்பாத்துனீங்களே அக்கா. எடுத்துக்கங்க அக்கா, ஐயாட்டயும் சொல்லிடுங்கன்னு ஒரு இது. இதற்கு அப்பால் அருணகிரி ஐயா அவர்கள் நேத்து நைட்டு 9:30 மணிக்கு 2 முறை கூப்பிட்டு, ஏன்னா நான் ஒரு லைட்டா சொன்னேன். இதே தான். கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலையே, என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்னொன்னே, அவரு 2 பொழிவுகள WhatsAppல அனுப்புறாரு. எப்ப? 9:30 மணிக்கு. அது அப்படியே இருக்கட்டும். நான் எப்பவும் சொல்ற மாரி, வாழ்நாள் சாதனையாளர்ன்னு மற்ற ஏரியால செய்யலாம். ஆனா பணியில வந்து வாழ்நாள் சாதனையாளர்ன்னு அனுபவிக்கிறதுங்கிறது அல்லது பெறுவது என்பது பெரிய செய்தி. அத செஞ்ச ரமேஷ் ஐயா இதே மாரியே பல முறை நான் ஆச்சரியப்படும் அளவுக்கு இவங்கள்ட்ட எல்லாம் நான் ஒரு பெரிய ஆச்சரியப்படுவேன். என்னன்னா, இந்த நவ்வுக்கு பதிலா என்ன எடுத்துட்டு போடுங்க. ஹவ்? எப்படி இவங்களால முடியுது? இந்த ஆச்சரியம் தான். எப்படி? டைம இவங்கலாம் எப்படி மேனேஜ் பண்றாங்க? அப்படின்னு நான் நான் அவங்கள லிஸ்ட்ட என்ன எழுத சொன்னீங்கன்னா, ஒரு 1000 பேரோட என்னோட வாழ்க்கையிலேருந்து, என்னோட நினைவுகள்ல இருந்து ஒரு 1000 பேரோட லிஸ்ட்ட எழுதி, இவங்கலாம் ஹவ் தே ஆர் மேனேஜிங் தேர் டைம். ஐ ஸ்டில் டோன்ட் நோ அப்படின்னு சொல்லிட முடியும். இந்த நட்புலரிலேயே இத உருவாக்குனவங்கள்ல இருந்து, துணையா நிக்கிறவங்கள்ல இருந்து, இன்னும் ஒரு வார்த்தை நான் வேற மாரி சேர்க்கிறேன். ஒரே ஒரு முறை தான் வந்து நம்மலாம் வந்து பல விதத்துல நம்ம வந்திருக்கோம், கலந்துக்கிறோம், ஆதரவு குடுக்குறோம், இதா இருக்கோம், தெளிவா பொலிவு குடுக்குறோம், போறோம் எல்லாம். ஒரே ஒரு முறை தான் வந்து ஒரு பொலிவ குடுத்துட்டு போயிருக்காருன்னு வச்சுக்கங்க ஒருத்தர். அவருக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும்ங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். என்னன்னா, அவர் வந்து வேணும்னு ஒரு நாள் வந்தோம், ரைட்டு போயிட்டோம் அப்படின்னு இல்ல. அவர் சூழ்நிலை வேற ஒரு கண்ட்ரிக்கோ, வேற எதுக்கோ எப்படியோ அவருக்கு அமைஞ்சிருக்கலாம். ஆக அவரும் வந்து நன்றி நம்ம உடையவங்க தானே. இந்த நன்றி அதனால நம் அனைவருக்கும் இந்த 1 மாதம் ஒரு தலைப்புங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருக்கோம். நம்ம எல்லாம் பேசியிருக்கோம். இப்படி என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய சிறிய அனுபவத்தில் எந்த ஒரு அமைப்பிலும் இந்த மாரி ஒரு வாய்ப்ப தரல. இதுல என்ன பெரிய அப்படி ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, எனக்கு உலகம் பூரா உள்ள உலக செய்தியவே எனக்கு தெரியும்னு நான் நினைச்சிட்டு இருக்கலாம். ஐ நோ எவ்ரிதிங். ஐ நோ தட். எஸ் ஐ நோ திஸ். ஐ நோ தட். திஸ், தட் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கலாம். ஒரு சின்ன பையன் இன்னைக்கு வந்து நம்ம இதுலயே அதுக்கு உதாரணம் இருக்கு. ஸ்ரீவித்யாவோட பையன் வந்து நடத்துறார் இல்லையா? சின்ன பையனா இருக்கும். அவர் அகவையில தான். அவர் ஒரு செய்திய சொல்றப்ப, இப்படி ஒண்ணு இருக்கா இதுல? அதுதான் இந்த சிறப்பு. இந்த 30 நாள் சிறப்புல உள்ளது அதுதான். இப்ப மறுபடியும் நான் இதுக்கு வரேன் தலைப்புக்கு. நவ் ஆர் நெவர். இந்த நவ்வுங்கிறது எல்லாரும் நம்ம இதுவரைக்கும் பேசியிருக்கிறதுல, இன்று இல்லைன்னா வேற எப்பப்பா நீ செய்ய போற? ஆரம்பியா. நேற்று அனுப்பிய அருணகிரி ஐயா அனுப்பியதுல கூட, நான் இந்த வருஷம் நல்லா படிப்பேனா? இந்த வருஷமா? என்னய்யா சொல்ற நீ? இந்த வருஷம்னா எப்ப? டிசம்பர் 31 அன்னைக்கு தான் நல்லா, அதுவும் இந்த வருஷம் தானேயா? இந்த வருஷம் நல்லா படிப்பேன்னா என்ன அர்த்தம்? இந்த நொடியில தொடங்கு தம்பி. நீ புஸ்தகத்தை ஓப்பன் பண்றது தான் உன்னுடைய வாழ்க்கைய கதவா அது ஓப்பன் ஆகும் தம்பி. இந்த நொடியில செய் தம்பி அப்படின்னு சொல்றோம். ரைட்டு. நெவர் அப்படிங்கிறதுல அப்ப அந்த வார்த்தைய வந்து இதுவரைக்கும் நம்ம மேக்சிமம் பார்த்திருக்கிறது அது நெகட்டிவிட்டி ஆஸ்பெக்ட்ல நெவர். ஆனா அதிலேயே ஒரு ஒரு சின்ன கருத்தை நுழைச்சு பாருங்க. இந்த நவ்வ விட நெவர் வந்து பெட்டர்யா இந்த விஷயத்துல. அந்த பர்டிகுலர் கான்செப்ட். இந்த நவ்வுன்னு நம்ம சொல்றதை விட நெவர்ன்னு சொல்றது தான் புனிதமா இருக்குதுயா இந்த இதுலன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஒரு நிமிஷம் நீங்க மனதுல இது பண்ணுங்க. எனக்கு இந்த குழப்பம் இருந்தப்ப முந்தா நாள் வந்து ரெட் ஃபோர்ட்டில ஒரு மீட்டிங் போனேன். எனக்கும் இந்த குழப்பம் இருந்தது. நெவருங்கிறது மோசமான வார்த்தை தானா?
அப்படிங்கிறதுல. அப்ப நெவர் புனிதமான வார்த்தை அப்படிங்கிற மாதிரி ஜாக்குலின் அரிஸ்டாட்டில் ஜாக்குலின் அலெக்சாண்டர் சாரி ஜாக்குலின் அலெக்சாண்டருங்கிற அந்த சகோதரியர் ஒரு பொழிவை கொடுத்தாங்க. அது என்ன பொழிவு, யாரை பற்றிய பொழிவுன்னா சாவித்திரிபாய் பூலே. சாவித்திரிபாய் பூலேனுடைய அந்த பொழிவு நான் சும்மா அப்படி ஓவராலாக கேள்விப்பட்டிருக்கேன் தான். சாவித்திரிபாய்னு ஒரு அம்மா, முத்துலட்சுமி, டாக்டர் முத்துலட்சுமி மாதிரி, வேலுநாச்சியார் மாதிரி, அவங்கெல்லாம் ஒரு இது மாதிரி, இவங்க ஒரு துறையில் ஒரு சாவித்திரி பூலேன்னு இருந்தாங்க. ஆனால் அவங்க கொடுத்த செய்தியெல்லாம் பார்த்தப்ப ஒரு பெரிய இதுக்கே போயிட்டோம். நான் பின்னூட்டம் விட்டப்ப அதைத்தான் இங்கேயும் நான் சொல்ல வலியுறுத்த நினைக்கிறேன். இந்த நெவர் எங்க புனிதம் அடையுதுன்னு பின்னூட்டம் விட்டப்ப அவங்க இந்த செய்தியை சொல்லலை, நான் பின்னூட்டத்துல தான் அதை சொன்னோம். நெவர் எங்க அந்த மாதிரி புனிதம் அடையுதுன்னா எனக்கு அன்னைக்கு மைண்ட்ல வந்தது, இன்னைக்கும் இருக்கிறது. நம்ம உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு ஒரு இதை வச்சிருந்தோம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. 2 நிலையில இதை யோசிங்க. இது சரிதான்னு யோசிக்கிறதுக்கு ஒரு வழி, இதுதான் உலகத்திலேயே மோசமானதுன்னு யோசிக்கிறது. எப்படி ஒரு செயலை 2 விதமா யோசிக்க முடியும்னா, ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே யோசிச்சு பார்ப்போம். உடன்கட்டை ஏறுதல், ஒரு வாழ்ந்த ஒரு தம்பதி, எல்லாத்தையும் நிறைவு செஞ்சுட்டப்பாங்கிற ஒரு தம்பதி, எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணிட்டேன்ப்பா, எல்லாம் they are all very well, they are doing fine, they are very settled, எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு தம்பதி இருக்கு. அந்த தம்பதியில தலைவர் தவறிடுறாரு. அப்ப அந்த அம்மா எல்லாரும் இது பண்றாங்க, இவ்வளவு இந்த மாதிரி உடன்கட்டை ஏற வைக்கணுமான்னு கொஞ்சம் குழப்பத்துல எல்லாம் இருக்காங்க. அந்த அம்மா அப்படி வர்றாங்க. என்ன குழப்பம் உங்களுக்கு? நான் உடன்கட்டை ஏறணும், என்னுடைய தலைவர், நாங்கள் நல்லா வாழ்ந்துட்டோம், எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டோம், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் உடன்கட்டை ஏறணும், இப்போ உடனே அந்த ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு இது ஒரு இதை அப்படியே வச்சுக்குங்க. அடுத்த சீன் இங்க பாருங்க. அருமையான தலைவர், குடும்ப தலைவர், ரொம்ப கஷ்டப்பட்டவர், நல்ல மனிதன், எல்லாரும் ஊரே போற்றுற மனிதன் தவறிட்டாரு. அந்த அம்மா இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு 5 குழந்தைகள், 3 குழந்தைகளை செட்டில் பண்ணிட்டாங்க, எல்லாம் வெல்டுவா இருக்காங்க, பொருளாதாரத்துக்கு ஒரு சிக்கலும் இல்லை. ஆனா அந்த 2 குழந்தைகளுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அந்த அம்மா மைண்ட்ல, ஐயோ இந்த 2 குழந்தைங்களுக்கு யார் என்ன பண்ணுவா, நான் இருந்து அதை செய்யணுமே, இதை செய்யணுமேன்னு 1000 இது வருது. அவர்களை நான் உடன்கட்டை ஏற்றுங்கள்னு நான் உடனே போய், என்னம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னமோ மாதிரி பார்த்துட்டு இருக்க, நீ என்ன நம்ம பழக்க வழக்கம் உனக்கு தெரியாதா என்றால் இது எங்க அதல பாதாளத்துக்கு போயிடுமா போகாதா? அந்த இடத்துல நெவர்னு நம்ம யாராவது ஒருத்தர் சொல்லி இந்த செய்தியவே அப்படியே கொண்டுட்டு போயிட்டோம்னா, நெவர், இனி யாரும் உடன்கட்டைங்கிற பேச்சுக்கே இல்லைன்னா அப்ப நெவர் புனிதம் அடைஞ்சிருது இல்ல. சரி, இந்த இடத்துல ஒரு இது இங்க வரணும் ஒரு கேள்வி. சார், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார், இன்னைக்கு உடன்கட்டை எல்லாம் ஏறிட்டு இருக்கமா சார், ஏன் சார் டைமை வேஸ்ட் பண்றீங்க? இன்னைக்கு என்ன உடன்கட்டை எல்லாம் ஏறிட்டு இருக்கமா? அருமையான கேள்வி. இந்த கேள்வி யாரு கேட்டாலும் அருமையான கேள்வி. இன்னைக்கு உடன்கட்டை இல்லை, அதுலேருந்து தப்பிச்சு வந்துட்டோமே, அப்புறம் ஏன் இதை பத்தி இவ்வளவு? ஆனால் இங்கேதான் ஒரு பட்டு போறோம். பட் இட்ஸ் ஓகே, யூ ஆர் வாட் யூ ஆர் சேயிங் இஸ் ரைட். பட் அந்த பட்டுங்கிறதுக்கு தான் ஒரு பெரிய இதே இருக்குது. என்ன அது? இன்று நாம் தேவையில்லாததை எல்லாம் ஒழித்து விட்டோமா, நெவர் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டோமா? அதுக்கு நல்ல உதாரணம் நேற்று அருணகிரி ஐயா அவர்கள் அனுப்பி அதிலேயே ஒரு செய்தி இருக்குது. மாணவர்களுக்கு அவர் சொன்னது எவ்வளவு பாசிட்டிவோ, அதே மாதிரி இன்று போராடுகின்ற நாடுகள் எப்படி இருக்குங்கிறதுக்கு இதுக்கு ஒரு பழமொழியை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எப்பவும் சொல்லுவோம், அரசன் என்னையா, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். என்ன இது, கொள்றதுலயே 2 விதம்? என்ன தேடி பாருங்க, அதுக்குள்ள ஆழ்ந்து யோசிச்சோம்னா 1000 விஷயங்கள் இருக்கும்.
அரசன் ஏன் அன்றே கொல்லணும்? போயிட்டு அடுத்த வருஷம் வாயா உன்னை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பலாமே. அவன் செய்த செயல் 10 பேருக்கு இல்ல மினிமம் 5 பேருக்கு தொல்லையா தான் அமையும். அப்படின்னா அவனுக்கு, அந்த அரசனுக்குள்ள நீதி இந்த ஒருவனை ஒழித்து விடுவதில் எந்த தவறும் இல்லை. ஏன்னா அவன் நல்லவன் இல்லை, அவனால பல பேருக்கு கஷ்டம் இருக்கு. அதனால அவன் அப்படி செய்யறப்ப கூட அவன் மைண்டுக்குள்ள ஒண்ணு வருதுன்னு, இறைவா என்ன மன்னிச்சிரு, எனக்கு வேற வழி தெரியல, இவனால இத்தனை பேருக்கு கஷ்டம் இருக்கு, அதனால இவனை நான் ஒழிக்க வேண்டிய நிலையில இருக்கேன், என்ன மன்னிச்சுக்கன்னு ஒரு கும்பிட போட்டு அவன் மனசுக்குள்ளேயே. ஏன்னா அரசன் அப்படி கம்பீரமா தானே உட்கார்ந்து இருப்பாரு, இவரை சிறைச்சேதம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா மனசுக்குள்ள மனசு சொல்ல இருக்கலாம். சரி, இப்ப ஆண்டவன் பக்கம் வாங்க. ஆண்டவன் ஏன் நவ்வுன்னு எடுத்துக்காம, அவரு நெவர்னு எடுத்துக்காம, அவரு இன்பிட்வீன் அவர் வச்சிருக்காரு. நின்று கொள்ளும். 5 வருஷம் கழிச்சு கொள்ளுவாரு, 10 வருஷம் கழிச்சு கொள்ளுவாரு, கொல்லாமலே விட்டுருவாரு. என்னத்துக்குன்னா, தம்பி நீ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டில்ல, கொஞ்சம் யோசிச்சு பாரியா, கொஞ்சம் திருந்த பாரியா அப்படின்னு 4 தடவை சொல்றாரு. 6 மாசம் ஆயிடுச்சு, இன்னமும் அவன் தப்பு பண்ணிட்டு இருக்கான். 5ஆவது தடவை சொல்றாரு, 10 மாசம் ஆச்சு, இன்னமும் தப்பு பண்ணிட்டு இருக்கான். கடைசியில 10 வருஷம் கழிச்சு பாக்குறாரு, வேற வழி இல்லைன்னா அவனுக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. இதுதான் அரசன் அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். இப்போ இதே மாதிரி நம்ம இதை நினைச்சோம்னா, இன்றும் போர்க்களம்னு இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஒரு சின்ன கற்பனைக்கு நம்ம எடுத்துக்குவோம். இது கற்பனை தான், நம்ம டைம் ஆயிடுச்சு, கற்பனை தான், வேற ஒன்றும் இது இல்லை. இதுல கற்பனைக்கு எடுத்துக்குவோம். இப்ப 100 கண்ட்ரிஸ், 100 நாடுகள் மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கு. இதெல்லாம் கற்பனை தான். தவறுனா தயவு செய்து நீங்க உங்களோட பின்னூட்டத்திலேயே, ஈவன் யூ கேன் ஸ்டாப் மீ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா டிஸ்கஷனா போகலாம், அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. 100 நாடுகள் இருக்கு இந்த உலகத்துல. ஒரு நாட்டுல 100 பேர் இருக்காங்க, மற்ற நாட்டில் 200 பேர், 50 பேர், 100 பேர், 200, எப்படியோ வேரியஸ் இது காம்பினேஷன் இருக்கு. இந்த நாட்டில் பர்டிகுலர் எக்ஸுங்கிற ஒரு நாட்டில் 100 பேர் தான் இருக்காங்க. அந்த 100 பேரும் இந்த கான்செப்ட் அரசன் அன்று கொள்ளும் இதுக்கு வரும் மாதிரியே தவறான இதை செஞ்சு இந்த 99 நாட்டுக்கும், எல்லா நாட்டுக்கும் செய்யலைனாலும் ஒரு 2 கண்ட்ரிக்கு தவறானதை செய்யறாங்கன்னு வச்சுங்க. அப்ப இந்த 99 நாடும் சேர்ந்தோ அல்லது 4 நாடு மட்டும், இந்த 99ல 4 நாடு மட்டும் சேர்ந்தோ அந்த ஒரு நாட்டை ஃபுல்லா அழிச்சுன்னுப்பா. நாங்களும் எவ்வளவோ சான்ஸ் கொடுத்து பார்த்தோம், ரைட். அதுதான் இன்று ப்ரிவைலிங் கண்டிஷனா, இன்று நிலவுகின்ற கண்டிஷன் அதான். ஸ்டில் we are having war. Why? Can't we settle things in a different way? By peaceful talk, agreements? Why still we are having war? அப்ப நான் அந்த முதல் இதுக்கு வரேன். நம்ம உடன்கட்டை ஏற வைக்கலைனாலும் இன்றும் இந்த சமுதாயம் வேற வகையில திருந்த வேண்டிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு வருதா இல்லையா? இந்த வாரே வேணாம். அப்படி இப்ப கூட இதே உதாரணத்தை எடுத்துக்கோ. அந்த கண்ட்ரி இருக்கிற 100 பேரும் மோசமானவங்க தான், 99 கண்ட்ரிக்கும் தொல்லை தராங்க. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி அது மட்டும்தான், அந்த கண்ட்ரியை அழிப்பது மட்டும்தான் ஆப்ஷனாக இருக்கிறதா? இந்த 99 கண்ட்ரிக்காரவங்கள ஒரு 10 கண்ட்ரி சேர்ந்து போய் அங்க உட்கார்ந்து, டேய் என்னடா 100 பேர் இருக்கீங்க, நாங்க எவ்வளவு பேரா இருக்கோம், இப்ப இங்க பாரு, ஒரு நொடியில உங்களை அழிச்சிட முடியாதா? எவ்வளவு பேர் வந்திருக்கோம், 10 கண்ட்ரில இருந்து வந்திருக்கோம், எவ்வளவு பேர் இருக்கோம் பாரு, 2000 பேர் இருக்கோமா? நீங்க எவ்வளவு 100 பேர் இருக்கீங்களா? என்னடா செஞ்சிருவீங்க நீங்க? உங்களை அதுக்காக நாங்க வரலடா. இப்ப நீங்க திருந்தி வாங்கப்பா. எங்களுக்கு நீங்க ஒன்றும் நன்மை செய்ய வேணாண்டா, உங்களுக்குள்ள ஒருத்தனுக்குள்ள ஒருத்தன் நன்மை செஞ்சுக்கிட்டு அமைதியா நல்லா வாழுங்களப்பா. அப்படி இருந்தீங்கன்னா என்ன வித்தியாசம்டா இந்த இதுல வரும்? யாரோ மேல இருந்து உலகத்துல இருந்து ஒருத்தன் புதுசா டபக்குன்னு குதிக்கிறான்னா அவன் சொல்ற சொல்லு என்னப்பா சொல்லுவான்? அந்த உலகம் நம்ம உலகம் மாதிரி இல்லப்பா. 100 கண்ட்ரி இருக்கு, 100 கண்ட்ரி எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்காங்கங்கிற ஒரு இது கூட இல்லப்பா. அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, இவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்காங்க.
100 கண்ட்ரியா? நான் எனக்கு அது மாதிரி நான் நினைச்சு கூட பார்க்கலையா அதுக்கு போயிட்டுன்னு. அங்க இருந்து மேல் உலகத்துல இருந்து வரான் இல்லையா? அப்ப வர்றதுக்கு. இப்ப ஒரே ஒரு இத நான் நேரம் கருதி நான் போயிடுறேன். இதெல்லாம் நம்ம சிந்தனைக்காக நான் விட்டுட்டு சார் 7 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். லேட்டா தான் ஹேண்ட் ஓவர் பண்ணோம். ஒரு 7 மினிட்ஸ். சரி, 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 சரி. சார் மைக் ஆஃப்ல இருக்கு. மைக் ஆஃப்ல இருக்கா? சரி. தம்பி நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன். கண்ணு வச்சு விட்டு இப்ப தம்பி லெஃப்ட் ஆயிட்டேன். ரைட் டயத்துக்கு வந்துருவேன். என்னக்கா ஆச்சு அப்படிதான் தம்பிக்கு? தம்பிக்கு எங்கேயாவது ஊருக்கு போக வழி சொல்லுன்னு போயிருப்பேன். நம்ம லெஃப்ட் ஆயிட்டேன். தம்பி நீ நல்லா பேசுன. சாவித்திரி சொல்லுங்க, நான் 10 பைக்குல நிமிஷம் பேச சொல்லுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்ன. சீக்கிரம் எந்திரிக்கிறதெல்லாம் சொன்னேன். நன்றி நன்றி. அக்கா அக்கா வந்து வந்து பயத்துல லெஃப்ட் ஆயிட்டாங்களாட்டு இருக்குது தம்பி. அக்காவை பார்த்து பயப்படுறானா? பல சுக்காவை பார்த்து தான் அவன் பயப்படுவேன். அக்காவெல்லாம் பயமே இல்லை. அக்காவுக்கு பயப்படவே மாட்டேன். சின்ன பையன். அக்கா இன்னொரு நிகழ்ச்சிக்கு போகணும்டா. டே வேமா வாடா, 8 நிமிஷம் தாண்டா இருக்கு. கெட்டிக்கார கல்யாணம் 8 நிமிஷம் முடிச்சு விட்றா. தம்பிக்கு கால் அடிக்க போவா. நிகேஷ் வந்து இல்லையே மேடம், வெளியே போயிட்டாரா? வெளியில அவருக்கு இப்ப இது பூசை நடக்குதான். அதனால அவரை மரியாதை செய்ய வந்திருக்காங்க வீட்டுல. அதான் போயிருக்காரு. சாரி மேடம். இதா, கேட்கல 8 இல்ல? நிமிஷம் தாண்டா இருக்கு. அது 7 நிமிஷம் தான். வாடா தம்பி, நீ 6 ஐயா மணிக்கு உள்ள கேட்கல விடுற. இல்ல? கேக்குது நல்லா சார். கேக்குது, நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. சரி, கேக்குது சரி. சார். அதை மன்னிக்கணும். அது ஒரு திருச்சி வானொலி நிலையத்துல நான் வந்து பாரம்பரியமும் பண்பாடும்ங்கிற ஒரு இதுல வந்து ஒரு 10 நிமிஷம் உரை கொடுத்தது தான் அந்த இது. அது பரவாயில்ல. நான் என்ன முடிச்சிடறேன்னா, அதுல என்ன சொல்ல வந்தோன்னா, கலை என்பது நம்முடைய கலையினுடைய கலாச்சாரம்ங்கிறது நம்முடைய கலையினுடைய சாரமா வருது. பண்பாடுங்கிறது பண்பை பாடுவதாக வருகிறது. பண்பை நம்மளுடைய பண்பு இப்படி இருந்தது, உயர்ந்த பண்பா இருந்ததுன்னு பண்பாடு அப்படின்னா நீ அத பண்பை பாடு, பயன்படு, அந்த பண்பை எடுத்துக்கிட்டு நீயும் பயன்படுத்திக்க அப்படிங்கிறது வருது. இலக்கியம் அப்படின்னு பேசணும்னா, இலக்கியம்ங்கிற அந்த சொல்லே சொல்றேன். இலக்கை இயம்புவது, உன்னுடைய இலக்கை இயம்புது பாருப்பா. இந்த இது ஒரு அவரு உங்க தாத்தாவோட தாத்தா இப்படி வாழ்ந்திருக்காரு பாரு, அதை இலக்கியமா நம்ம கொடுத்துருக்கோம் பாரு, இது உனக்கு நல்லது செய்யும். அதுல தவறு இருந்தாலும் அது வேணாம். இப்ப இன்றைய சூழுக்கு அது வேணாம். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதாருன்னு இல்லையா? அந்த உலகத்தமே ஏத்துக்கிட்டா கூட அது நல்லது இல்லைன்னா, நான் இல்லப்பா எனக்கு அது வேணாம்ப்பா அப்படின்னு சொல்ற லெவலுக்கு பக்குவமும் வந்து அது மாதிரி வர்றதில்ல. இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு அமைதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, அன்பான வாழ்க்கைக்கு நம் அனைவரும் செல்ல இது போன்ற நமது இதயங்கள் இது நட்புலரி போன்ற இணையங்கள் 1000 உருவாகணும். 1000 உருவாக்கி, இது இதயங்கள் தான். இணையம்னு கூட நான் சொல்ல மாட்டேன். நம்ம எல்லாம் இணைஞ்சு இருக்கிற இது இதயம். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, நம்ம அண்ணன் தானடா தப்பு பண்ணிட்டாரு விட்றா அப்படின்னு ஒருத்தர் சொல்றதுக்கு இங்க அக்கா வந்து தம்பி தானேன்னு சொல்ற மாதிரி, மில்டன் ராஜசேகர அண்ணன் தானேன்னு சொல்ற மாதிரி, இங்கு எல்லோரும் உறவானவர்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கா, தங்கை, அம்மா, அப்பா, தாத்தா, இப்படி நம்ம உறவானவர்கள். இது போன்று மலர்ந்து 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 உலகம் அன்புமயமாய் வாழ இறையருள் வேண்டி உங்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்புக்கும் நட்புலகிற்கும் நன்றி கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.
நன்றி என்பது மனித பண்புகளின் உச்சம். நன்றி மறவாதவன் நம்பிக்கைக்குரியவன். நன்றி செலுத்தும் மனிதன் உயர்ந்த பண்பாடு உடையவன் என்பதை மிக அருமையாக ஆரம்பித்து சாவித்ரிபாய் புலே, மகாராஷ்டிராவில் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர். பெண் கல்வி பெற்றால் நாடு முன்னேறும். அறியாமை அடிமைதனத்தின் வேர், கல்வி விடுதலையின் ஒளி என்று துணிச்சலுடன் பல கேள்விகளோடு குடும்பத் தலைவர் நெவர், இதுவரை யாரும் அழுத்தம் கொடுத்து பேசாத அந்த வார்த்தைகள், இதுவரை நடந்த போர்கள் எல்லாம் அல்லது நடக்கின்ற போர்கள், நடக்க இருக்கின்ற போர்கள் அனைத்தும் தனி மனித விருப்பு வெறுப்புகளுக்காகவே நடந்து கொண்டிருக்கிறது. அவைகள் ஒருபோதும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்ற அழுத்தத்துடன் அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அதற்கான ஆழமான அந்த சிந்தனை, கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியம், இலக்கை இயம்புவது, திருச்சியில் நிகழ்த்திய வானொலியில் நிகழ்த்திய உரை, இப்படி தன்னுடைய அனுபவங்களை, தன்னுடன் பழகும் மனிதர்களுடைய அந்த குணாதிசயங்களும் அவருடன் ஏற்படும் தொடர்புகளும் மிக அருமையாக தொகுத்து தந்த வீரசேகரன் ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி நாம் இப்போது பின்னோட்டத்திற்கு செல்கிறோம். நேராச்சு விடுங்க. மில்டன் ராஜசேகர், உங்களுடைய பின்னோட்டத்தை தொடரலாம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் நட்பு வணக்கம். இந்த காலை நேரத்தில் என்ன சொல்றது, ரொம்ப சிறப்பாக பேசினேன் அண்ணன் திருச்சி அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப என்ன சொல்றது, ஒரு அவரே ஆரம்பிக்கும் போது சொன்னார், கொஞ்சம் தயங்கி பேசுற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருந்தது. பட் ஆனா வந்து அந்த ஃப்ளோ வந்து அவருக்கே உரிய அந்த ஃப்ளோ வந்து பல காரியங்களை, பல விஷயங்களை சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்திட்டாரு. ஏதாவது என்ன அவர் சொல்றது என்னன்னா, நம்ம எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு சமூகமா, ஒரு கம்யூனிட்டியா, அது வந்து நட்பு நிதி வந்து ஒரு குரூப் அல்ல, ஒரு கம்யூனிட்டியா ஆயிடுத்து அப்படின்றதுதான் அவர் சொல்ல வர்றது. ஸோ அப்படி ஒரு இது வந்து வளரணும்னு சொல்லிட்டு அவரையும் வாழ்த்தி, இந்த அக்கா எல்லாரும் ரமேஷ் சார் எல்லாரையும் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன், இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நேற்றைய தினம் நட்புலரி தலைப்பில் கவிதையில் நீராடி நவ் ஆர் நெவர் என்ற கொடியில் தலை சீவி முழுக்க கவிதையை தந்த நித்யாதேவி மனம் அருமை தம்பிக்கு பின்னோட்டத்தை தரும்படி அழைக்கிறேன். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்னடா கொஞ்சம் தான் சொன்னேன், ஏன்டா இப்படி படிக்காம இருந்த? சொக்கா நல்லா இருக்குடா, ஆனா நிகழ்ச்சி கொஞ்சம் பக்கான்னு சொல்ல முடியலடா. அக்கா அப்படிதான்டா சொல்லுறேன். ஏன்னா கொஞ்சம் தரவு கொஞ்சமா இருக்குது. சரி, சின்ன பையன், நேற்று ரொம்ப முடியல, உனக்கு வேலை ஓரளவுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னும் வந்து கொஞ்சம் ரெப்படேஷன் இருந்த மாதிரி இருந்துச்சு ஒரு சில இடத்துல. இலக்கியம், பண்பாடு, நம்மளுடைய பாரம்பரியம் எல்லாமே நல்லா இருந்தது, நல்ல சிறப்பு. இன்னும் படிக்கணும், கம்மியா பண்ணிருக்க. அடுத்த மாசம் சூப்பரா பண்ணணும். இந்த மாசத்துக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்ச்சி இருக்கு, ஒரு நிமிஷத்துல அங்க போய் கிளப் ஹவுஸ்ல உட்காரணும். நான் நல்லா படிச்சிருவேன், நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்க, வானொலியில சொல்லியிருக்க, எல்லாரும் இதயம் சொல்லியிருக்க, சிறப்பு. இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள், மென்மேலும் வளர வேண்டும். கருத்துக்கள் செறிவு இன்னும் வேணும். அவ்வளவு. நன்றி மேடம். அடுத்ததாக முத்துலட்சுமி மேடம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். வீரசேகரன் சார், எக்ஸலன்ட் செஷன், வெரி நைஸ். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். நீங்கள் வந்து அந்த இதை ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுடைய பாடி லாங்குவேஜை பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே வந்து நீங்கள் அந்த உண்மையிலே சொல்கிற சிவாஜி கணேசன் அப்படியே இதுவும் அந்த ரியாக்ஷன், அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த விஷயத்துக்கு உள்ளேயே மூழ்கி அந்த கேரக்டராகவே மாறி அந்த வசனத்தை சொல்கிறது, அப்படி ஒரு அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷன் அவர்கிட்ட தான் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த பெர்ஃபெக்ஷனை தான் சார் நான் உங்ககிட்ட பார்த்தேன். அவ்வளோ அழகாக நீங்கள் சொன்னீங்க, வெரி நைஸ். நீங்கள் சொன்ன கருத்துக்கள் அத்தனையுமே ரொம்ப நல்லது. அந்த லாஸ்ட்டாக வந்து இன்னைக்கு நடக்கிற வார் பற்றி சொன்னீங்கல்ல, அதை பற்றி சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னைக்கு வந்து நிறைய பேர் அதாவது படிப்புல ரொம்ப சிறந்த கிடையாது, ஆனா சும்மா ஒரு பிரபலத்தோட குழந்தைகளா இருப்பாங்க, இல்ல இசைத்துறையில திரைத்துறையில வந்து ஒரு பிரபலங்களா இருப்பாங்க. அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது.
ஆனா பாப்புலாரிட்டிக்காக அவங்கள வந்து யுஎன்ல அம்பாசிடரா அனுப்பி ஏதாவது ஒரு பதவி கொடுத்து அனுப்பி விடுவாங்க. அந்த மாதிரிலாம் கொடுக்காம உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு அந்த பதவியை கொடுத்து அனுப்பி விட்டு இந்த சண்டை போடுறவங்க எல்லாரையும் சட்டையை பிடிச்சு 4 கேள்வி கேட்டு மண்டை தட்டி உட்கார வச்சு எல்லா வாரையும் ஆஃப் பண்ணிட்டு வந்துருங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்டோட தேங்க் பண்ணிக்கிறேன் சார். வெரி நைஸ், எக்ஸலன்ட் செஷன், சூப்பர் சார். நன்றி முத்துலட்சுமி மேடம். சார் வந்து ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் வாய்ஸ் மாடுலேட் பண்ணுவார். அடுத்ததாக ஜெகநாத் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நன்றி வணக்கம். வீரசேகரன் சார் வந்து சிறப்பா பேசினாங்க. இதனால் வரையில எல்லாரும் லவ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி இருந்தது. இது அவர் நெவர்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேச நிறைய கருத்துக்களை ட்ரை பண்ணாங்க. அதுல மெயினானது நெவர் டு ட்ரக்ஸ். அது மெயின். நாட்டில் இப்போ வந்து நெவர் டு ட்ரக்ஸ் தான் நிறையது. அதே மாதிரி நெவர் டு வார்ஸ், நெவர் டு ஆல் ஈவில் திங்ஸ்ன்றது தான் அவரோட பேச்சோட கருத்தா சாரமா இருந்தது. அது ரொம்பவும் முக்கியம். ஏன்னா இந்த காலத்துல வந்து ட்ரக்ஸும் வார் வந்து போர்கள் வந்து மூண்டுடும்ன்ற மாதிரி நிறைய அபாயங்கள் நிறைய இருக்குது, போர் மூடுறதுக்கான அபாயங்கள். ஸோ அது மாதிரி எல்லாம் இருக்கிற சூழ்நிலைக்கு அவரோட ஒரு கற்பனையா ஒரு 10 பேர் போயிட்டு டைரக்டா அமெரிக்காவை தான் சொல்லணும், வேற ஒன்றும் இல்லை. அமெரிக்கா தான் இப்ப எல்லாரையும் அந்த மாதிரி பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கண்ட்ரி. அது ஏன் அந்த அளவுக்கு கிரீடியா இருக்காங்கன்னு தெரியல, அவங்களுக்கு என்னதான் வேணும்னு தெரியல. ஸோ உண்மையா சொல்லணும்னா அமெரிக்காவை போய் எல்லாரும் பண்ணணும். பட் அதுல என்ன இஷ்யூன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களுக்கு சில பிரச்சனைகளால சேர முடியாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெவர் டு வார்ஸ்ன்றத அவர் சொல்ல வந்தது ரொம்ப முக்கியமானது. நன்றி, வணக்கம். நன்றி சார். ஸோ பஞ்சசீலத்தில் அதுதான், நாட் டு ட்ரிங்க், நாட் டு ஸ்டீல், நாட் டு லை, நாட் டு ரேப் அப்படின்ற அந்த விஷயங்களை அவர் சொல்லியிருப்பாங்க. சார் ரமேஷ் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. சார் இருக்காங்களா சார்? உங்க பின்னோட தரலாம் சார். நற்புலரி சார். எப்பவும் போல வீரசேகரன் ஐயா நிறைய எல்லாரையும் கவர்ந்து எல்லாரையும் குறிப்பிட்டு பேசுறதுல அவருடைய நாகரிகம் மிக அருமையா இருக்கும். நவ்வார் நகர்ல வந்து நிறைய மனிதநேயம் சம்பந்தமாக பேசியிருக்கிறாங்க. அதே சமயம் இலக்கியம் அப்படிங்கிறதுனா என்ன, அதாவது பண்டைய நம்மளுடைய முன்னோர்களுடைய அந்த அவங்களுடைய நெறிமுறைகளை இயம்புறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சும்மா அருமையான ஒரு விஷயம். நிறைய செய்திகள் பயனுள்ளதாக சொன்ன வீரசேகரன் ஐயா. நம்ம முத்துலட்சுமி மேடம் குறிப்பிட்ட மாதிரி எதையுமே அந்த இயல்புக்கு போய் அவர் வந்து ப்ரெசன்டேஷன் இருக்கும். அவருடைய பாடி லாங்குவேஜ் எதையும் சிரத்தையோட பண்ணணும், சிறப்பாக பண்ணணுங்கிறது அவருடைய தன்மை. மிக அருமையான ஒரு செஷனாக இருந்தது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். நன்றி சார். வேற யாராவது பின்னூட்டம் தரலன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம், இல்லைன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. தாமோதரன் சார். Hello sir, good morning. Good morning sir. Good morning ma'am. Yes. Good morning to all. Thank you sir. Today's session Mr. Veerasegar sir. டெய்லியுமே அவர் எல்லாருக்கும் நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாரு சார். இன்னைக்கு நல்ல அவருடைய செஷன் அருமையா இருந்தது. ரொம்ப ஆடியபிளா, விசிபிலிட்டியா. நான் தான் ஒரு வேளை இந்த வீடியோ கரெக்ட் பண்ணதே தெரியல, மேல டெய்லி இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் நல்லா ஓப்பனா சார அவருடைய ஃபேஸை நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு மேடம் சார் வந்து மென்ஷன் பண்ணாங்க பாடி லாங்குவேஜ், அந்தந்த கான்செப்டுக்கு ஓரியன்டா அவருடைய பாடி லாங்குவேஜ் இருந்தது. ரொம்ப அருமையா இருந்தது. சார் வந்து இப்ப எனக்கு முன்னாடி பேசின சார் கூட சொன்னார் பாருங்க, எல்லாரையும் அவர் வந்து இணைச்சு ஒருங்கிணைத்து யாரையும் விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பாரு. அந்த ஒரு ஆளுமை. நான் பேசும்போது சில பேரை நம்ம மிஸ் பண்ணிடுவோம், யாருக்கு வாழ்த்து சொல்றது, யாருக்கு சாரம் சொல்றது, நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா சார் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைத்து எல்லாரும் மனசும் கரெக்டா இருக்கணும்ன்ற மாதிரி கொண்டு வருவாரு. இது நான் டெய்லி அவருடைய இதுல பாத்திருக்கேன். இன்னைக்கு அவருடைய ஸ்பெஷல் செஷன்லயும் அதேதான். அவரு ஒரு சாரோ காண்டலன்ஸ் கொடுத்ததுல இருந்து அப்புறம் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணி நவ் ஆர் நெவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். இன்னைக்கு சாவித்ரி பிள்ளையோடைய ஸ்டோரிய சொல்லி அந்த நிறைய அந்த கலை பண்பாடு
அவரு கலை பண்பாடை பத்தி உரையெல்லாம் ஆட்டிட்டு இருக்காரு திருச்சியில் அப்படின்னு வேற சொன்னாரு. ஸோ அதெல்லாம் ஒரு சச் ஏ கிரேட் சார். உங்களுடைய பணி மேலும் மேலும் சிறக்க நாங்க வந்து கடவுளை வாழ்த்துக்கிறோம், வணங்குறோம். நல்லா இருந்தது. சச் ஏ கிரேட் செஷன். நாங்க எல்லாரும் ஒரு ஹாப்பியா இருக்கிறோம், புத்துணர்ச்சியா இருக்கிறோம் காலையிலே. தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ டு ஆல். ஹாவ் எ நைஸ் டே. தேங்க்யூ மேம். சிறப்பான ஒரு பின்னோட்டம். டீப் ரொம்ப டீப் லிசனிங் உங்களுடைய பின்னோட்டத்தில் தெரியுது. தாமோதரன் சார். இனிய காலை வணக்கம். இன்று சிறிது நாள் நற்புலரில் இருந்தாலும் அவர் பெருமையோடு வீரசேகரன் சார் ஐயாவுடைய மொழியை கேட்க முடியாமல் அவர் இன்று மரணமடைந்தார் என்ற ஒரு நிகழ்ச்சியை முதலில் தெரிவித்த அருணகிரி சார் அவர்களுக்கு ஏழுமலை சார் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பத்திலேயே சொன்ன அருணகிரி சார் அவர்களுக்கு அவரும் நற்புலரையும் இணைந்து நாம் அவருக்கு ஆத்மா சாந்தி அடைய வணங்குவோம் என்று கூறி, அவரும் ஒரு இயற்கை மருத்துவர். அனைவருக்கும் சில நோய்களுக்கு சில மருந்துகளை கொடுத்து அவர் ஊரில் பெருமையாக வாழ்ந்து கொண்டிருந்தவர். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாம் அனைவரும் பிரார்த்தித்தோம், வணங்குவோம். நன்றி. அடுத்தது நம்முடைய அண்ணன் அவர்கள் இன்று மிக சிறப்பான ஒரு முறையில் பல கருத்துக்களை பல வடிவத்தில், அது உடன்கட்டை ஏறுதல் இருந்து இன்று 100 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாட்டை பணிய வைப்போம் என்ற ஒரு எண்ணத்தில் அவர் இன்று கூறியது மிகவும் மகிழ்ச்சி. அதேபோல் ஐநா சபை இருந்தும் நம்மால் இப்பொழுது பயன்படுத்த முடியவில்லையே என்ற ஒரு வருத்தமும் உண்டு. தலையெடுத்தவன் தண்டல்காரன் என்பது போல இந்த அமெரிக்கா ரஷ்யாவும் மற்ற நாடுகளை பணிய வைக்கின்றதை தவிர மற்ற நாடுகளை முன்னேற வைக்க முடியவில்லை. நட்புலை நாம் எல்லாம் ஒன்றாக கூடியிருக்கின்றோம் உறவு முறையில். அதே போல நாடுகள் ஏன் தனித்தனியாக போரிட்டு நாடுகளை பிடிக்கும் ஒரு எண்ணத்தில் அவர்கள் மக்களை அழைத்து கொண்டிருக்கின்றார்களே, அது மிகவும் வருத்தமாகத்தான் இருக்கின்றது. இன்று வீரசேகரன் அண்ணா அவர்கள் சிறப்பான ஒரு செஷனை கொடுத்திருக்கின்றார். கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியம் இவர்களை கடைபிடித்து நாம் வாழ்க்கையில் வாழ்ந்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்ற கருத்தை பதிவு செய்து, அவருடைய ஏதோ அவசரத்தில் இன்று சீக்கிரம் முடித்து விட்டார் என்று நினைக்கின்றேன். இன்னும் பேசியிருக்கலாம். எங்களுக்காக நன்றி சார். அருணகிரி சார், உங்களுடைய தொகுப்பு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி தாமோதரன் சார். நன்றி சார். நம்ம சிவசங்கரி மேடம் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் நற்புலரின் இனிய காலை வணக்கம். ஏழுமலை சாரோட ஆத்மா சாந்தியுடைய இறைவனை வேண்டிக் கொள்வோம் அனைவரும். வீரசேகரன் சார் இன்னைக்கு செஷன் எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அன்புதா எல்லாம் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அருமையா பேசினாரு, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. வாழ்த்துக்கள் சார். நன்றி. நன்றி மேடம். நம்ம இன்கால் மெசேஜ் போகிறோம். இப்போ லாவண்யா மணிமுத்து மேடம், நைஸ் செஷன் சார், தேங்க்யூ சார், ஹேவ் ஏ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ போட்டிருக்காங்க. நித்யாதேவி மேடம், இணையம் பிரிந்த வாழ்த்துக்கள் தம்பின்னு போட்டிருக்காங்க. நாகவல்லி நவநீத கிருஷ்ணன் மேடம் வந்து சூப்பர் செஷன் சார், எக்ஸலண்ட்டு, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். டாக்டர் சிவகுமாரன் சிறப்பான உரை, வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. வேற யாரும் பின்னோட்டம் இல்லைன்னா நம்ம ஏற்புரைக்கு போயிடலாம். ஓகே சார், உங்களுடைய ஏற்புரையை தரலாம். நான் வந்து ஐயா அவர்கள், ஜெகநாதன் ஐயா அவர்கள் சொன்னதுல தான் நான் என்னுடைய எண்ண ஓட்டம் போகுது. இன்று ஒரு கண்ட்ரி அந்த மாதிரி அது இது பேரெல்லாம் கூட சொன்னாங்க. அதை விட அந்த போதைப் பொருளுங்கிற அடுத்ததை ஒன்று சொன்னாங்க. அதுவும் எவ்வளவு ஒரு போரை விட அதுவும் மோசமா இருக்குங்கிறது உண்மையான இது வந்து நிலையாதான். அது நம்ம ஒவ்வொருத்தரும் வேதனைப்பட வேண்டிய ஒரு உண்மையான நிலை. அதான் அந்த பிள்ளைங்க இன்னைக்கு இளைஞரா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் போதையில அடிமையா இருக்காங்க. ஒரே ஒரு இதை மட்டும் பார்த்தாங்கன்னா
வள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. வேற யாரும் அட்வைஸ் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. அவங்க மட்டும் உட்கார்ந்து இதை யோசிச்சாங்கன்னா, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்னு அவங்களே இது தீயதா, அடுத்தது இல்ல இல்ல இது ஒன்றும் தீமை இல்லையே அப்படின்னு நினைச்சாங்கன்னா, இருமை வகை தெரிந்து ஈண்டரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்றுலகு. இது நன்மையா தீமையா, இது ரெண்டையும் அவங்க ஆர்கனைஸ் பண்ணாங்கனாலே அதுல இருந்து வெளியே வர முடியும். இது போன்ற நமக்கு பெரிய கடமை. இந்த அமைப்பு போன்றவர்கள் அந்த இதுல இருந்து, ஏன்னா இப்ப டார்கெட்டட்னு சொல்றாங்க. யார டார்கெட்னா, சின்ன பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களை கூட இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு டார்கெட் பண்ணி, ஏன்னா அதுல எனக்கு காசு அதிகம் கிடைக்குது. இந்த ஒரு மோசமான மனநிலை, அது உலகம் மாறணும். அதுக்கும் நம்ம நம்மளுடைய பணி நிச்சயமா அதுல அதிகமா இருக்கு. அதை எல்லாத்தையும் சொன்ன மாதிரி இங்க நம்ம ஏதாவது ஒரு நம்மளுடைய ஒரு இது உதாரணமா பாத்தீங்கன்னா, தீவிரவாதம் என்னமோ இப்போ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் வருது. தீவிரவாதம் நான் ஒரு டைம் அது மாதிரி எண்ணியதுண்டு. என்னன்னா, தீவிரவாதி இந்த உலகத்தையே, இப்ப எல்லாம் கற்பனை தான் இது, இந்த உலகத்தையே இது பண்ணி ஒரு தீவிரவாத அமைப்பு கை கொண்டுட்டு வென்று வென்று எல்லாத்தையும் உலகத்தையே வென்று அவர் தான் அந்த தீவிரவாதி தான் தலைவர்னு வச்சுங்க. நான் மெல்ல போய் அவர்கிட்ட, அண்ணே கோச்சுக்காம ஒரே ஒரு இதுக்கு மட்டும் கேள்வி கேட்க அலோவ் பண்ணுவீங்களாண்ணே? ஏன்னா நான் தீவிரவாதிங்கிறதுனால எதையுமே கேட்க கூடாதுன்னு சொல்லிடுவேன்னு நினைச்சியா? ஒரு கேள்வி தானே சொல்றேன், கேள்டா அப்படிங்கிறப்ப மெல்ல, அண்ணே எல்லாரையும் இது பண்ணிட்டு நீங்க வந்துட்டீங்கண்ணே, தீவிரவாதங்கிறதுல உங்களுக்கும் ஒரு காரணம் இருந்திருக்குண்ணே. ஏன்னா நீங்க சொல்லுவீங்க, ஏன் நான் தீவிரவாதியா இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவீங்கன்னு. காரணமும் இருக்குண்ணே. எனக்குள்ள ஐயப்பாடு ஒன்னே ஒன்று தானே. இப்போ இவ்வளவு வந்த ஒருபாடு உங்களுக்கு பின்னாடி இந்த 10 பேர் 15 பேர் நிற்கிறாங்கல்லண்ணே, இவங்களுக்கு ஒரு எண்ணம் உங்களை ஒழிச்சிட்டு அவங்க வரணும்னு வரமாட்டாங்களாண்ணே? அதுக்கு எதுவும் வழி இருக்காண்ணே? நீங்களே கடைசி வரைக்கும் இருந்துட்டு நீங்களே போயிடுவீங்கன்னு, அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னா என்ன பதில் அவர்களால் சொல்ல முடியுங்கிறத உங்க பார்வைக்கே விட்டுட்டு, இன்று நமக்கு பின்னூட்டமிட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, நம் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த பெருவாய்ப்பினை நல்கிய இறைவனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. நன்றி ஐயா. முத்துலட்சுமி மேடம் மீண்டும் கை உயர்த்திருக்கீங்க, பேசணுமா? தேங்க்யூ சார். ஒண்ணு சொல்லணும். அதான் சொன்னாங்கல்ல, இந்த தீவிரவாதம் குறைஞ்சிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. வாய்ஸ் லோவா இருக்கு. ஓ, கேட்கலையா சார்? கொஞ்சம் மைக் எடுத்துட்டு பேசுங்க. அந்த இது ஹெட்போன் ஏதாவது இருந்தா எடுத்து பேசுங்க. இப்ப கேக்குதா? கேக்குது மேடம். அதான் தீவிரவாதம் குறைஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கல்ல சார். அதுதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வெளிப்படையான தீவிரவாதம்ங்கிறது குறைஞ்சிட்டு இருக்குது. அதாவது மறைஞ்சிட்டு இருப்பாங்க தீவிரவாதிகள். யூஸ்வலா மறைஞ்சுதான் வாழ்வாங்க இல்லையா? நான் முன்னாடி நின்று வாழ மாட்டாங்க, ஒளிஞ்சு நின்றுதான் அவங்க வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப தீவிரவாதிகள் இன்னொரு உருவம் எடுத்து எல்லாருக்கும் தெரியுற மாதிரி, இந்த சொன்னாங்கல்ல சார், தாமோதர் சொன்ன மாதிரி தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் சொல்ற மாதிரி வெளிப்படையாவே தீவிரவாதத்துல இறங்கிட்டாங்களோங்கிற சந்தேகத்தை எழுப்புற அளவுக்கு நாட்டின் சொல்லக்கூடாது சில விஷயங்களை, அந்த வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுனால நான் இது பண்றேன். அது வெளிப்படையா தெரியற மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்கோட்டு ஒரு இதுவா இருக்குதுன்னு எனக்கு அப்படி தோணுச்சு. அது ஒண்ணு. அது மாதிரி இப்போ ஏன் இவங்க ஜெகநாதன் சார் கேட்டாங்க, அமெரிக்கா ஏன் அப்படி எல்லாம் பண்ணுதுன்னு தெரியல, ரஷ்யா அமெரிக்கா எல்லாம் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு தாட் என்னன்னா, இப்போ யூஸ்வலா பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு நாடு செழிப்பா இருந்தது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்கும் கொடுத்து வாழ்வாங்க. பிறர் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் சந்தோஷமா வச்சுதான் பாப்பாங்க. அவங்களுடைய பெருந்தன்மையை அதை காட்டுவாங்க. இல்லாதவர்கள் தான் மத்தவங்களை அடக்கி ஆண்டு சப்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் இப்ப நடக்குதோ அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்னன்னா, நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றோம். நம்ம கிட்ட இருக்கிற இது நம்ம வளர்ந்து வரும் நாடு இந்தியா. அப்ப நம்ம பக்கத்து நாடு எல்லாருக்கும் யாருக்கு ஒரு கஷ்டம்னாலும் உடனே போய் ஹெல்ப் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே இன்னும் இருக்குதுலயே வளர்ந்த நாடுகள்னு சொல்ற நாடுகள்லாம் அவங்களோட இதை அடக்குறதுலதான் காமிக்கிறாங்க. எல்லாரையும் சண்டை போடுறது, அடக்குறது, இந்த மாதிரி இது. சோ அப்ப உண்மை என்ன, அங்க உண்மையான நிலவரம் என்னன்னா, உண்மையிலேயே அவங்க கிட்டதான் எதுவுமே இல்லை
அதை மறைக்கிறதுக்காக, அதை வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த டாமினேஷன் கான்செப்டை காமிக்கிறாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. அது ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி. இந்த கருத்துல ஒரே ஒரு இதை மட்டும் அடிஷன் மட்டும் சொல்லிக்கிறேன் சகோதரி அவர்களே. டிஃபரெண்ட் எங்க இதுல இருக்குன்னா, பிரதர் அப்படிங்கிறதுலையும் இன்னொரு அடிஷனலா ஒரு வார்த்தை அதுக்கு முன்னாடி போட்டு, பிரதர்னா நான் எல்லாருக்கும் அன்பு செலுத்தலாம், என்கிட்ட இருக்கிறத கொடுக்கலாம், நான் இந்த அமைப்பினுடைய பிரதர்னு என்ன எடுத்துங்கன்னு நான் சொல்றேன்னா எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க முடியும். ஆனா இந்த ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றேன்னு வச்சுக்கோங்க, ஐ ஆம் a பிக் பிரதர். அந்த பிக்குன்னு வர்ற அந்த பிக்கு பிக்கா இருக்குமோன்னு அது அழிவு சக்தி தான். அது இன்னைக்கு வேணா வெற்றியை கொடுக்கலாம். ஆனா இந்த ஆணவம் ஆணவம் எந்த காலத்துல வெற்றியை கொடுத்திருந்தாலும் அது அழிவு எண்டு பாயிண்ட் அழிவா தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டா, நான் பிக் பிரதர்ல பிரதர்னு சொல்லி எத்தனை கண்ட்ரி வேணாலும் இருக்கலாம், அது உலகத்திலேயே சின்ன கண்ட்ரின்னு வச்சுங்க, ஐ எம் யுவர் பிரதர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுல ஒன்னுகிட்ட என்னடா இருக்கு, நீ என்னடா என்ன பிரதர்னு சொல்ற, நீ என்ன எங்களுக்கு செஞ்சிட போற, அது இல்லை. ஒரு நூலிலேயே கொடுத்தா கூட அவங்க பிரதரா இருக்கலாம். ஆனா அந்த பிக் பிரதருங்கிறோம் இல்லையா, அங்க அது தலகணம் 268வது குறளை பாத்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கும், நீங்களே பாருங்க. தன்னுயிர் தானுயிர பெற்றான ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். தாங்கிற கர்வம் இல்லாத எல்லா உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசியும் அவங்கள சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா தான்கிற அகந்தை இருந்ததுன்னா அதனுடைய முடிவு வேற மாதிரி இருக்கும். அதை புரிந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புரிய வேண்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறத மேலும் வாய்ப்பா எடுத்துட்டு சொல்றேன். நன்றி நன்றி சார். ஒரு நிமிஷம். ரஷ்யாட்ட வேணா கொஞ்சம் இல்லாம இருக்க மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். யூஎஸ்ட ஆயில் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா அவங்க தே வாண்ட் டு கண்ட்ரோல் த என்டையர் ஆயில் ஆஃப் த வேர்ல்டு. அந்த மாதிரி தான் அவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்ன்ற மனநிலையில வந்துட்டாங்க. அதனால அந்த மாதிரி போகுது, வேற ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, யுஎஸ் கடன்ல நம்பர் 1 கண்ட்ரி இந்த வேர்ல்டு யுஎஸ் தான் சார். அவங்க அந்த இது வெளியில யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிற அந்த ஃபேக்டை மறைக்கிறது தான் அவங்க இந்த மாதிரி பண்றாங்க. நீங்க டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா, கடன் வாங்கின அந்த லெவல் வேர்ல்டு பேங்கோட கடன் இருக்குல்ல, அதுல நம்பர் 1 யுஎஸ் தான். ஆமா, கடன்ல நம்பர் 1. அதனாலதான் அவங்க டாலரை கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காகவே அதையும் டாலர் டாமினேட்டடா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க டாலரை பிரிண்ட் பண்ணிக்கணும். அப்பதான் அவங்களோட கடனை கேட்ட அளவுக்கு டாலர் கையில இருக்கணும்னு நினைக்கிறாங்க. That is also true. கரெக்ட் சார், கரெக்ட். நன்றி. கண்ணன் ராஜன் சார், காலை வணக்கம். மற்றும் ஒரு அருமையான உரை. Now we have gained a completely new perspective, one we never expected. உடன்கட்டை ஏறும் தாயின் மனநிலைக்கு என்னை கொண்டு சென்று விட்டீர்கள். தவறை திருத்திக் கொள்ளும் தன்மையால் மட்டுமே நமது வாழ்வியல் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நன்றின்னு போட்டிருக்காரு கண்ணன் ராஜன் சார். அவருக்கும் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்வு நட்புலரி உறவுகளின் நன்மைக்கான வேண்டுதலோடு இனிதே நிறைவேறுகிறது. உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் பரிணமித்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. இவன் தொண்டை மண்டலம், ஆர்ப்பாக்கம், ரிச் பி அருணகிரி. நாளை மற்றும்